சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்தோம். இங்கிலீஷ் மீடியத்தில படிக்கிற பிள்ளைங்க ஹோம்வொர்க் செய்றத கூட விட்டுட்டு இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா இப்படி ஒரு நிலைமையா? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் நாங்க பையன் ஹாஸ்டல்ல படிக்கிறா. இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் வாங்கிட்டு கொண்டு வந்தோம். திடீர்னு இப்ப வந்துட்டு ஆன்லைன் புக்கிங்னா எப்படிங்க? படிக்க தெரியாதவங்க எந்த ஆன்லைன்ல புக் பண்ணுவாங்க? எல்லாம் பட்டன் செல் வச்சிட்டு இருக்காங்க பெரியவங்க. அவங்க எப்படி புக் பண்ணுவாங்க? ஆசாசையா பசங்களை கூட்டிட்டு வண்டலூர் ஜூக்கு வந்திருக்காங்க. ஆனா கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களே. பொதுமக்கள் வந்துட்டு ரொம்ப தூரமான ஊர்ல இருந்து வண்டலூர் ஜூவை பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. கடைசியில ஜூக்குள்ள போக முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு நாளைக்கும் வண்டலூர் ஜூக்கு இலவசமான டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்களுக்கு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருந்துச்சுங்க. இதுக்காக நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு டைரக்டா வந்திருக்காங்க. வயசானவங்கலாம் வந்துட்டு எப்படி ஆன்லைன்ல புக் பண்ணணும்னு தெரியாதுல்ல, அதனால டைரக்டா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா வந்த இடத்துல டிக்கெட் எல்லாமே வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஆன்லைன்ல தான் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே அந்த இடத்துல வந்துட்டு டிக்கெட் புக் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து வந்ததுல மக்கள் எல்லாருமே வந்துட்டு கடுப்பாயிட்டாங்கங்க. அதனால குழந்தைகளை கூட்டிட்டு நாங்க இவ்வளோ தூரம் ஆசாசையா வந்திருக்கோம், இப்போ வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொதுமக்கள் கடுப்பாகி பெரும் பரபரப்பவே ஏற்படுத்தியிருக்காங்க. ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணணும், நேராக வந்து ஜூக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் வந்து கடுப்பாக தானே செய்வாங்க.